பகவானுடைய அனுகிரகத்தினால இன்றைய தினம் இந்த பிரவச்சன நிகழ்ச்சி காஞ்சி மகாபரிவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட வேத தர்மசாஸ்திர பரிபாலன சபா அப்படிங்கிற ஸ்தாபனமும் இந்த மெட்ராஸ் அம்பத்தூரில் பல காலமாக பல சத்விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்த கைங்கரிய சபாவா வேத கைங்கரிய சபா அப்படிங்கிற இந்த ரெண்டு ஸ்தாபனமும் சேர்ந்து ஏற்பாடு செய்து நடத்தக்கூடிய வைதிகமான நிகழ்ச்சி, எல்லாருக்கும் தேவையான ஒரு நிகழ்ச்சி. உலகக்ஷேமத்துக்காக பல காரியங்கள் பண்ணுறோம்னு பல பேரும் சொன்னால் கூட உண்மையாகவே உலகத்துக்கு க்ஷேமத்தை ஸ்ரேயஸை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதான ஒரு நிகழ்ச்சி ஒரு 4 நாட்களாக ஏற்பாடு பண்ணப்பட்டு, இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் உலகக்ஷேமங்கள். வேத சப்தத்தை நிறைய பிரச்சாரம் பண்ணி எல்லா இடத்துலையும் வேதங்கள் ஒலிக்கணும், வேத சப்தத்தை எல்லாரும் கேட்கணும் காதுனால, உலகம் பூரா வேத சப்தங்கள் பரவணுங்கிற நோக்கத்தோடு கூட ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் 8 மணி நேரம் வேத பாராயணங்கள் அப்படிங்கிற ஒரு ரீதியில் 3 நாட்கள் முழுவதுமாக ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் போன்றதான வேதங்கள் முழுவதுமாக பாராயணம் பண்ணப்பட்டு, நாளைய தினம் பூர்த்தி நாளன்னைக்கு ஆவகந்தி ஹோமங்கள் செய்து இந்த 4 நாட்களுமே வேதத்தை ஸ்தாபனம் பண்ணின, வேதத்தை வியாசம் பண்ணின, பிரித்து கொடுத்ததான அந்த வேத வியாசாச்சாரியால கடஸ்தாபனம் பண்ணி பூஜை பண்ணி அப்படி ஏற்பாடு செய்து நடத்தக்கூடிய ஒரு வைதிகமான நிகழ்ச்சி. இதே முறையில் தான் மகாபலிவர்களாக நடத்தணும்னு மகாபலிவர்களால் ஆக்ஞை பண்ணப்பட்டு தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கார்கள். பல வருஷங்களாக பல ஊர்கள்லேயும் இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுறது. வேத பாராயணம், பிரவச்சனங்கள், சாயங்கால வேளையில் வேதத்தினுடைய பெருமைகள், வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள், தத்விஷயகமான ஒரு மந்திரார்த்த பிரவச்சனங்கள், இப்படி நடத்தின்னு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி தற்சமயம் அம்பத்தூரில் நடக்கிறது. இன்றைய தினம் நமக்கு ஒரு தலைப்பு கொடுத்து பேசுறதுக்கு அழைச்சிருக்கா. வேதத்தினுடைய பிரபாவம் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி யாராவது ஒருத்தர் எடுத்து சொன்னால் மனசுக்கு ஆகும் அப்படிங்கிறதுக்காக அந்த தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. வேதத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் வேதங்களை பற்றி ஏற்கனவே தெரிஞ்சின்ற வாழ்க்கை சொல்கிறதா, இல்லை வேதம்னா என்னன்னே தெரிஞ்சிக்காத வாழ்க்கை சொல்கிறதா அப்படின்னு ஒரு சந்தேகம். வேதம்னா என்ன, அது எதுக்காக பாராயணம் பண்ணணும், எதுக்காக அத்தியனம் பண்ணணும், ஏற்கனவே பல பேர்கள் நிறையா தெரிஞ்சுட்டு இருக்கா. அவளுக்காக இந்த பிரவச்சனமா, ஒன்றுமே தெரியல, வேதம்னா என்னன்னே தெரியாது அப்படிங்கிறவாளுக்காக இந்த பிரவச்சனமா அப்படின்னு எனக்கு நானே கேட்டுட்டேன். எனக்கு ஒன்றும் பதில் கிடைக்கல. ஏன்னா பூரா தெரிஞ்சின்ற வாழ்க்கை இந்த பிரவச்சனம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அவளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தானே. ஒன்றுமே தெரியாத வாழ்க்கும் சொல்லி பிரயோஜனம் இல்லை. பின்ன யாருக்காக இந்த பிரவச்சனம்னா வைதிகமான பரம்பரையில் வந்து வேதத்தினுடைய சம்ஸ்காரத்தை அடைஞ்சு, உபநயனா சம்ஸ்காரத்தை அடைஞ்சு தானும் வேதாத்தியனம் பண்ணணும், வேதத்தை ஆதரிக்கணுங்கிற உள்ளூர உணர்வோடு இருக்கக்கூடியதான அந்த ஜனங்களுக்கு தான் இந்த பிரவச்சனங்கள் ரொம்ப அத்தியாவசியமாக இருக்குது. வேதத்தை பற்றி தெரிஞ்சின்றவாள் கூட இந்த வேத மகிமைகளை கேட்டுக்கணும். அப்போ தான் ஸ்தூணாநிகன நியாயேன இது ஸ்திரீகரணம் ஆகும். அதுக்காகவும் இந்த பிரவச்சனங்கள். வேதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், வேதம்னா என்ன அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். என்ன உங்கள் வேதத்தினுடைய சாரத்தை சொல்லுங்கன்னு கேட்டார். எனக்கு ஆனால் சொல்ல தெரியல. ரஜினிகாந்த் ஆசிரமத்தில் அவார்டு கொடுக்கும்போது என் பக்கத்தில் இன்னொருத்தர் ஃபுட்பால் பிளேயர், அவர் அவார்டு வாங்கினார். அவர் என்னை கேட்டார், வேதம் உங்கள் வேதத்தினுடைய சாரம் என்ன சார், வேதம்னா என்னன்னு கேட்டால் நம்ம உபன்யாசம் பண்ணலாம் 2 மணி நேரம். வேதத்தினுடைய சாரம் என்ன அப்படின்னு கேட்டால் 2 லைனில் நமக்கு சொல்ல தெரியணுமே. அப்புறம்தான் தோணிட்டு நம்ம திங்க் பண்ணி அதே மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கணும். சாரமாக தான் எல்லாரும் கேட்குறா. வேதம்னா என்ன அப்படின்னு சொன்னால், வேதம்ங்கிறது ஒரு புஸ்தகத்தினுடைய பெயர் இல்லை.
வேதம்ங்கிறது ஒரு மெட்டீரியல் இல்லை, ஒரு வஸ்து இல்லை. புஸ்தகம், மைக்கு, ஸ்டூலு, இந்த தீர்த்த பாத்திரம், இதே மாதிரி ஒரு மெட்டீரியலான ஒரு விஷுவலைஸான ஒரு பொருளாக இருந்தால் அயம் வேதகான்னு காமிச்சிடலாம். நம்ம இதுதான் சார் வேதம் அப்படின்னு காமிச்சிடலாம். ஆனால் வேதம்ங்கிறது புஸ்தகத்துக்கு கூட வேதம்னு பேர் இல்லை, வேத புஸ்தகம்னு பேர் இருக்கே தவிர புஸ்தகம் வேதமா, புஸ்தகத்தில் உள்ள எழுத்துக்கள் வேதமா? வேதம்ங்கிறது எழுத்தும் இல்லை, புஸ்தகமும் இல்லை, பேப்பரும் இல்லை. பின்ன என்ன? வேதம்ங்கிறது சொற்கள், வாயிலேந்து வெளிவரக்கூடிய சப்தங்கள் இருக்கே, சவுண்டுன்னு இங்கிலீஷில் சொல்கிறா. அந்த சவுண்டுக்கு தான் வேதம்னு பேர், சப்தத்துக்கு தான் வேதம்னு பேர். அதனால தான் வேதஹா சப்த ராசி, சப்தங்களுடைய கூட்டம், எழுத்துக்களுடைய கூட்டத்துக்கு வேதம்னு பேர். அந்த எழுத்துக்களை நம்ம வாக்குனால உச்சாரணம் பண்ணும்போது வெளிப்படக்கூடிய சவுண்டு இருக்கே, அதுக்கு தான் வேதம்னு பேர். அப்போ தான் வேதத்தை உச்சாரணம் பண்ணுறா, வேத சப்தம். அந்த நாம் வேதத்தை இப்படி உச்சாரணம் பண்ணுறதுக்கு சாதனமாக இருக்கக்கூடியது புஸ்தகங்கள். வேதத்தை பார்த்து சொல்கிறோமே தவிர புஸ்தகமே வேதமாக ஆகாது. அதனால இந்த சப்தங்கள் இருக்கே, சவுண்டு, அதில் இந்த வேத சப்தத்துக்கு தனி ஒரு மகத்துவம் உண்டுன்னு விஞ்ஞானிகள் முகம் நிரூபணம் பண்ணியிருக்கா. முக்கியமாக இந்த வேத சப்தங்களால் லோகக்ஷேமங்கள் ஏற்படுறதுன்னு சொன்னோம் இல்லையா? என்ன லோகக்ஷேமம் ஏற்படும் அப்படின்னு கேட்டால், இந்த பஞ்சபூதங்கள்லாம் சுத்தப்படுத்தப்படுறது வேதங்களால். பிருத்திவி, அபு, தேஜஸ், வாயு, ஆகாசம்னு சொல்லக்கூடிய இந்த பஞ்சபூதங்கள் இருக்கே, நீர், நிலம், மண், நெருப்பு, ஆகாசம்னு சொல்லக்கூடிய இந்த ஐம்பூதங்கள், இவைகளுக்கு ரோகம் ஏற்படுறது, இவைகளுக்கு வியாதி ஏற்படுறது, இவைகளுக்கு சிரமங்கள் ஏற்படுறது. யார் போய் அவளுக்கு வைத்தியம் பண்ணி குணப்படுத்துவா? இந்த பஞ்சபூதங்களால தான் உலகமே நடந்துட்டு இருக்கு. நீர் இல்லாத உலகம் இல்லை, பூமி இல்லாமல் உலகம் இல்லை, ஆகாசம் இல்லாமல் உலகம் இல்லை, காற்று இல்லாத உலகம் இல்லை. உலகத்துக்கே ஆதாரமாக இருந்துட்டு உலகத்தை சுழட்டு விட்டு உலகத்தை நடத்தக்கூடிய இந்த பஞ்சபூதங்களை பாதுகாக்கிறது தான் வேதத்தினுடைய முக்கியமான குறிக்கோள்னு வேதம் சொல்றது. இந்த சூரிய மண்டலம், பஞ்சபூதங்களுக்கு ஆபத்து வருமா? மனுஷனுக்கு ரோகம் வந்தால் ஆஸ்பத்திரிக்கு போகிறான், மாட்டுக்கு வியாதி வந்தால் மாட்டாஸ்பத்திரி போகிறா. எல்லா வியாதிக்கும் எல்லா ரோகத்துக்கும் குணப்படுத்துறதுக்கு வழி இருக்கு லோகத்தில். ஆனால் இந்த பஞ்சபூதங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு ரோகத்தை, ஒரு ஆபத்தை, ஒரு கஷ்டத்தை குணப்படுத்துறதுக்கு லௌகீகமாக உபாயம் இல்லை. அந்த வைதிகமான சாதனங்கள் தான் வேத சப்தங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. சூரிய மண்டலம் இருக்கு, சூரியன்லேருந்து நிறைய கிரணங்கள் வருது, ரஷ்மி வருது, சூரிய ரஷ்மி வருது. உலகத்துக்கு பூரா எனர்ஜியை கொடுக்குறார் சூரியன். சூரிய ரஷ்மி மேலே பட்டால் நல்ல எனர்ஜி, புத்துணர்ச்சி வருது. நிறைய எல்லா ஜீவராசிகளுக்கும் உயிரை கொடுக்குறார் சூரியன். ஆனால் அந்த சூரிய மண்டலத்துக்கே ஆபத்து வருதுன்னு சொல்கிறா இப்போ இல்லையா? சூரியன் நெருங்கி வருது, ஓசோன் படலத்தில் ஓட்ட விடுறது, என்னென்னமோ புதுசாக சொல்கிறா. சூரியனுக்கு ஆபத்து, அக்னிக்கு ஆபத்து, காத்துக்கு ஆபத்து, பூமிக்கு ஆபத்து வருது. இவைகள்லாம் சுத்தப்படுத்தணும்னு சொன்னால் இந்த வேத சப்தங்கள் தான். அதனால தான் அபௌருஷேயமான வேதங்கள். இது மட்டும் இல்லை, சுத்தப்படுத்தக்கூடியது. வேதம்ங்கிறது சுத்தப்படுத்துறதுக்காக ஒரு பஞ்சபூதத்தை சுத்தப்படுத்தும், ஒரு சாதாரண ஒரு ஜீவனை சுத்தப்படுத்தும். அசுத்தம்னு நினச்சின்னு இருக்கக்கூடிய ஒரு ஜீவனை சுத்தப்படுத்தி அவங்கிட்ட உள்ள தோஷத்தெல்லாம் விலக்கி, காமக்ரோதாதி கெட்ட எண்ணங்களை விலக்கி, பாபத்தை விலக்கி, அஜானத்தை விலக்கி, ஆத்ம சாட்சா்காரத்தை கொடுக்கக்கூடிய தன்மை வேதத்துக்கு உண்டு. பூமியை சுத்தப்படுத்தும் வேத மந்திரங்கள். புண்ணியாக வாச்சனம் பண்ணி புரோட்சனம் பண்ணுறோம் பாருங்க. வெறும் ஜலத்தினால புரோட்சனம் பண்ணால் சுத்தமாகுமா? வேத மந்திர உச்சரித்தமான சம்புடி, வேத மந்திர பிரதிபாதிதமான அந்த தீர்த்தத்துக்கு தான் அந்த சக்தி உண்டு. அதனால பூமியை சுத்தப்படுத்துறது வேதங்கள், பகவானையே சுத்தப்படுத்துறது. பகவானுக்கே சில சிரமங்கள் வருது, ஆலயங்களில் சில அசுத்திகள் ஏற்படுறது. உடனே ஜீர்ணோத்தாரண கும்பாபிஷேகம்னு பண்ணுறா. என்ன பண்ணுறா? வேத மந்திரங்களை சொல்லி கலசஸ்தாபனம் பண்ணி வேத பாராயணங்கள் நடத்தி சில மந்திரங்கள்லாம் உச்சாரணம் பண்ணி அந்த சாநித்தியமான தீர்த்தத்தை அபிஷேகம் பண்ணுறா. லிங்கத்துக்கோ விக்கிரகத்துக்கோ சுத்தமாயிடுறது.
சுத்தப்படுத்தணும்னு சொன்னால் வேத மந்திரங்களுக்கு தான் பியூரிஃபிகேஷன். எல்லாத்தையும் சுத்தப்படுத்தும். வேதத்தை காதால் கேட்டுட்டே இருந்தால் போகிறோம். காதால் ஒரு 10 நிமிஷம், ஒரு 3 நிமிஷம், ஒரு 6 நிமிஷ காலங்கள் கேட்டுட்டு இருந்தால் போகிறோம். ஹவிர்கந்தோ கவாம் ரேணு வேதானாம் துவனிரேவச அபி கோதோக மாத்திரேன சர்வபாபை பிரமுச்சதே. என்னென்னமோ பாபங்கள் பண்ணியிருக்கான். தெரிஞ்சு பண்ணுற பாபம், தெரியாத பண்ணுற பாபங்கள், சாதாரணமான உபபாதகங்கள், மகாபாதகங்கள், பஞ்ச மகாபாதகங்கள், மகாபாதகத்துக்கு அனுமோதனம் பண்ணக்கூடிய பாபங்கள், இந்த பஞ்ச மகாபாதகம் பண்ணவனோட சேர்ந்து சாப்பிடக்கூடிய சம்சர்க்கங்கிற பாபங்கள், எத்தனையோ பாபங்கள் விதவிதமாக இருக்கு. எல்லா பாபமும் போகணும்னு சொன்னால் சுலபமான உபாயம் என்ன என்றார். பாபத்தை போக்கடிக்க பல கிருச்சனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பிராஜாபத்திய கிருச்சனம், சாந்திராயணம், யாவக கிருச்சனங்கள், ஐந்தவ கிருச்சனங்கள், நிறைய சொல்லியிருக்க. கிருச்சனத்தினுடைய வேறுபாடுகள். பல நாட்கள் பல விதமான சிரமத்தோட அனுஷ்டானம் பண்ணினா பாபங்கள் போகும். இல்லாட்டா சில தீர்த்த யாத்திரைகள் பண்ணி கங்கா ஸ்நானங்கள்லாம் பண்ணலாம். சுலபமான மார்க்கம் என்னென்றால், யாராவது ஒருத்தரை விட்டு சுஸ்வரமாக சுஸ்பட்டமாக வேதங்களை சொல்ல சொல்லி, வேத பாராயணம் பண்ண சொல்லி, அவர்கள் வாக்குலேந்து வரக்கூடிய சப்தத்தை ஸ்ரத்தையோட காதால கேட்டா போறோம். ஹவிர்கந்தோ கவாம் ரேணு வேதானாம் துவனிரே. வேத துவனியை கேட்கணும். இவன் வேதத்தை சொன்னாக்க இவனால இவனுடைய துவனி கேட்க முடியாது. அதனால வேத துவனிங்கிறது மற்றவர்கள் சொல்லும் போது இவன் காதல் விழக்கூடியதுக்கு தான் வேத துவனின்னு பேரு. வேதானாம் துவனிரே வச்ச. எத்தனை நாளை கேட்கணும்னார். வேத பாராயணம் 3 நாளைக்கு 4 நாளைக்கு நடத்துறா. பூர்த்தியாக என்னால் கேட்டால் தான் பாபம் போகுமா? பூர்த்தியாக கேட்க முடியலையேன்னார். அவசியம் இல்லை. கொஞ்ச நேரமாக ஸ்ரத்தையோடு கேளு. அப்படி கோதோக மாத்திரேன. பசுமாடு கறக்கிறதுக்கு எத்தனை நேரம் ஆகும்? 6 நிமிஷம். ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் தான் ஒரு பசுமாடு கறக்கும். அது வரைக்கும் தான் சுரப்பு விடும் மடி. அதுக்குள்ளே கண்ணுக்குட்டி எவ்வளோ ஊட்டுறதோ இவன் கறக்கிறதுக்கு சாமர்த்தியம் எவ்வளோ கறந்து தீர்த்துருவான். இப்போ மிஷின் தான் வச்சுருக்கான். அந்த காலம் கோதோக மாத்திர காலம் மட்டும் ஸ்ரத்தையோடு இவன் அந்த வேத சப்தத்தை காதால கேட்டா, வேத துவனி இல்லை, கேட்டுட்டா போதும். சர்வபாபை பிரமுச்சதை ஹவிர்கந்தோ கவாம் ரேணு. பசுமாட்டினுடைய பாத தூளிக்கு பாபத்தை போக்கடிக்கக்கூடிய சப்தம் உண்டு. வேத விகிதமான கர்மாக்களை பண்ணும்போது முறையாக மந்திரங்கள் சொல்லி அக்னியில போடப்பட்டதான பிரதான ஹவிஸு, அதிலேருந்து ஏற்படக்கூடிய ஒரு கந்தம், அந்த கந்தம் மூக்கு வழியா உள்ள போச்சுன்னா பாபம் போகும். புகையை பற்றி சொல்லலை. புகை நல்லதுன்னு சொல்லலை வேதம். புகை நல்லது சார், வீடு பூரா புகைன்னா இல்லையா? ஹோமம் பண்ணுறா, கிரகப்பிரவேசத்துக்கு புகை எங்கே பார்த்தாலும் பரவி இருக்கே, ஒரே புகையாக இருக்கே, நல்லது சார். வீடு எல்லா ரூமும் புகை போகணும், திறந்து வைங்கோ, ஒரு ரூம் பாக்கி இருக்கக்கூடாது. புகையை பற்றி எங்கேயுமே சொல்லலை. ஹவிர் கந்தான்ல ஹவிஸனுடைய கந்தம், நீ போடுற வெரைட்டியினுடைய கந்தம் இல்லை, இந்தனத்தினுடைய வாசனைலாம் வரப்படாதுங்க. பிரதானமான திரவியங்கள் சமித்தோ அன்னமோ ஆஜ்யமோ மற்ற திரவியங்களோ நீங்கள் போடுறவே அதுக்கு தான் ஹவிஸ். அதனுடைய கந்தங்கள் வரும்பொழுதோ அது மூக்குல வழியாக உள்ள போச்சுன்னா பாபம் போகும். தசரதன் அதான பண்ணிடலாம். தூமகந்தம் பபாயாஸ்து ஜிக்ரதிஸ்ம நராதிபா. பபையினுடைய கந்தத்தை ஆக்ரானம் பண்ணினான். அதனால அதே மாதிரி அந்த கந்தத்தை நம்ம மூக்குனால எஜமான ஸ்தானத்தில் இருந்துட்டு ஆக்ரானம் பண்ணிவிட்டா பாபங்கள் போகும். பசுமாடு நடந்து கால் தூளி மேலே பட்டா பாபங்கள் போகும். அது ஒரு ஸ்நானம்னு சொல்லியிருக்கு. இதை விட இதுக்கு துல்லியமாக 3ஆவதாக வேதானாம் துவனிரே வச்ச. வேதங்களை சுஸ்வரமாக சொல்லும் பொழுதும் அந்த உதாத்தம் அனுதாத்தம் ஸ்வரிதம் பிரச்சயம்னு ஸ்வரத்தோடு சொல்லுவா. சாமகா 7 விதமான ஸ்வரத்தோடு சொல்றா. கிருஷ்ண பிரதமம் திதீயம் திருதீயம் சதுர்த்தம் மந்திரம் அதிஸ்வாரியம். அந்த ஸ்வரத்தோடு சொல்லக்கூடிய வேத மந்திரங்களே காதால கேட்டால் பாபங்கள் போகும். உள்ள தோஷங்கள்லாம் போகும், விலகும். போகுமான்னு உட்காந்து கேட்டு பார்த்தா அனுபவத்தினால தெரியும். பாராயணம் நடக்கிறதே இங்கே ஒரு 2 மணி நேரம் உட்காந்துட்டு பக்கத்துலேயே உட்காந்துன்னு காதால வேதத்தை கேட்டுட்டே இருங்கோ, ஏதோ ஒரு மாறுதல் ஏற்படும். பாபத்தினுடைய வாசனைகள் போகாது, பாபம்தான் போகும். மறுபடியும் பாபம் பண்ணணுங்கிற எண்ணம் இருக்கே, அது பாப வாசனை. பாபம் போனால் மறுபடியும் பாபம் பண்ணாமல் இருப்பானான்னார், அதுக்கு உத்தரவாதம் கிடையாது, அது வேற. ஆனால்
பாபங்கள் போனால் நமக்கு ஒரு அனுபவங்கள் தெரியும். பாபம் போச்சுன்னா துக்கம் போகும், துக்கம் போச்சுன்னா சிரமங்கள்லாம் போகும், ஆபத்துகள் போகும், கட்டங்கள் போகும், தன்னால் சுகங்கள் ஏற்படும். அப்படி என்ன சார் அந்த மந்திரத்துக்கு இருக்குன்னா அந்த சப்தத்துக்கு அவ்வளோ பவர் இருக்கு. சவுண்டு தான், எல்லா சப்தமும் ஒரே மாதிரி ஆயிடுமா? இதுக்கு அர்த்தங்கள் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. வேதங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சுட்டு சொன்னால் விசேஷம், அவ்வளோதானே தவிர அர்த்தம் தெரிஞ்சுட்டா தான் பலன்கிறது இல்லை. அர்த்தமே தெரியாமல் 8 வயசில் உபநயனம் பண்ணி வச்சு அந்த குழந்தைக்கு காயத்ரி மந்திரத்தை சொல்லி வைக்கிறான், சந்தியோபாசன மந்திரங்களை சொல்லி வைக்கிறான். அவனை அர்த்தம் தெரிஞ்சுட்டா சொல்லி வைக்கிறான். மகரிஷியும் அப்படி சொல்லலை. வேத மந்திரத்தை உச்சாரண மாத்திரேன பலம் கிடைக்கும். நெருப்பு தொட்டாலே சுடுறது. நெருப்பு இருக்குன்னு தெரிஞ்சுன்னு சுட்டாலும் சரி, நெருப்புன்னு தெரியாமல் கையை வச்சு விட்டான், சுட்டு கொடுத்து. தூபத்துக்கு வச்சிருக்கான் சாம்பிராணி, பார்த்தா சாம்பிராணி இல்லைன்னு நினச்சிட்டு தொட்டுவிட்டான், கறின்னு நினச்சிட்டு தொட்டா கை பழுத்துடுச்சு. அதனால அதே மாதிரி தான் வேத மந்திரம்னு நீ தெரிஞ்சுட்டு அர்த்தம் தெரிஞ்சுன்னு சொன்னாலும் தெரியாமல் சொன்னாலும் பலன் உண்டு. அபௌருஷேயம்ங்கிற ஒரு தன்மை வேதத்துக்கு தான் உண்டு, வேற எதுக்கும் கிடையாது. இந்த வேதம்ங்கிற சப்தத்துக்கு சம்ஸ்கிருத பாஷையில் அமைஞ்சதான இந்த வேதம்ங்கிற சப்தம் போதித்தல் அர்த்தம், தெரிவித்தல். வேதயதீதி வேதா, விதந்தீதி வேதா. விதஞானேங்கிற தாதுலேருந்து வந்திருக்கக்கூடிய இந்த சப்தம் வேதம் சீகோல்டு அறிவித்தல், தெரிந்து கொள்ளுதல், உணர்த்துதல் அப்படின்னு அர்த்தம். நமக்கு தெரியாத விஷயத்தெல்லாம் சொல்றதுனால வேதத்துக்கு வேதம்னு பேரு. தத் வேதஸ்ய வேதத்வம் பிரத்யக்ஷேன அனுவித்யாவாயஸ்தூபாயோ ந புத்யதே ஏனம் விதந்தி வேதேன தஸ்மாத் வேதஸ்ய வேததா. இந்த வேதம்ங்கிற சொல்ல பல பேர் வச்சுட்டு இருக்கா. பல பேர் புஸ்தகத்துக்கு இந்த வேதம்ங்கிற சொல்ல வேத வாக்குன்னு சொல்லி வச்சுட்டு இருக்கா. ஆனால் சம்ஸ்கிருத பாஷையினுடைய சப்தம் இது. நமக்கு தெரியாத விஷயத்தை தெரிவிக்கிறதுன்னு அர்த்தம். வேதம் பூரா பார்த்தாக்க தெரியாத விஷயத்தெல்லாம் தெரிவிக்கும். நமக்கு எதெல்லாம் தெரியல, பரலோகம்னா என்னன்னு தெரியல, பகவான்னா என்னன்னு தெரியல, தர்மம்னா என்னன்னு தெரியல, புண்ணியம்னா என்னன்னு தெரியல, பாபம்னா என்னன்னு தெரியல. எதெல்லாம் நம்மளுடைய இந்திரியங்களால் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாதோ, ஐம்புலன்களால் கண்ணு காது மூக்கு நாக்குனால நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாதோ, நாம் ஊகிச்சுக்குள்ள நினைச்சு பார்த்து ஊகித்து கூட தெரிந்து கொள்ள முடியாதோ, அனுமானத்தினாலே உணர்ந்து கொள்ள முடியாதோ, அப்படிப்பட்டவைகளை நமக்கு உணர்த்துறது. நீ நம்பினா நம்பலேன்னு சொன்னால் உனக்கு நஷ்டம் இல்லையே, உனக்கு தான் நஷ்டம், வேதத்துக்கு நஷ்டம் இல்லை. பரலோகம்னு ஒன்று இருக்கு, பூலோகம் மாதிரி எத்தனையோ லோகம் இருக்குன்னு வேதங்கள் சொல்றது. அஸ்திவான வேதி திக்ஷ்வதி காசாங்கரோதி. ஜோதிஷ்டோமங்கிற சோமயாகத்தில் யஜ்யசாலை போடும்போது சொல்ற, வெறும் திறந்த வழியில ஹோமங்கள்லாம் பண்ணாதரா, மேல ஒரு ஆவரணம் இருக்கணும். பிராச்சீன பகும் சங்கரோதி. மூங்கலால போடு, பந்தல் போடு, கிழக்க பார்க்க மூங்கல் இருக்கட்டும். தேவ மனுஷ்யாதிஷோ வியபஜ பிராச்சீஹிம் தேவா தக்ஷிணா பிதர பிரதீச்சீஹிம் மனுஷ்யா. தேவதைகளுக்காக ஹோமம் பண்றேன்னா கிழக்க நுனியான மூங்கில வச்சு போடு சாலை பந்தல். பிதர்களுக்காக நிகழ்ச்சி சாகமேசம் போன்றதான பர்வாக்கள் பிதிரு யஜ்யம் மகாபிதிரு யஜ்யம் பண்ண தெக்க பார்க்க போடு. பிரதீச்சீம் மனுஷ்யா. மனுஷர்களுடைய க்ஷேமத்துக்காக ஒரு காரியம் பண்றேன், மங்களமான கல்யாணங்கள் போக்குவரத்து பண்றேன்னு சொன்னா மேற்கு நுனியா போடும். உதீச்சி பிரதீச்சீம் மனுஷ்யாக அப்படின்னு சொல்லிட்டே வந்த வேதம் எல்லாம் பண்றோம். எதுக்காக இந்த கூரை போடணும்னு கேட்டது. உதீச்சீகும் ருத்ராக. பரமேஸ்வர பிரீதியா இருந்தா வடக்க பார்க்க போடும். யத் பிராச்சீன பகும் சங்கரோதி தேவலோகமேவ தத்யஜமான உபாவர்த்ததே. அப்ப கேட்டது எதுக்கு மேல ஆவரணம் போடணும்னு. இல்லப்பா, மேல ஒரு உலகம் இருக்கு, நாம வசிக்கிற உலகத்துக்கும் அடுத்த உலகத்துக்கும் நடுப்புற ஒரு இடைவெளி வேண்டாமா? பிரிவினை வேணுமே, ஒரு எல்லை வேணும் இல்லையோ. இது வரைக்கும் என்னுடைய பூமி, இதுக்கப்புறம் உங்க, இது வரைக்கும் என்னோட வயல், இதுக்கப்புறம் உன்னோட வயல். ராமகிருஷ்ணபரமஹம்சர் சொன்னார், பகவான் எப்படா சிரிக்கிறான்னார். அவர் சொன்னார், வயல் விவசாயி,
இந்த பக்கம் வயல் ஒன்று இருக்குது, அந்த பக்கம் ஒரு வயல் ஒன்று இருக்குது. இந்த வயல் வேற ஒரு விவசாயிக்கு சொந்தம், இந்த வயல் வேற ஒரு விவசாயிக்கு சொந்தம். அந்தந்த பூமி அவன் சாசனம் பண்ணிட்டு இருக்கான். 2 வயலையும் பிரிக்கிறதுக்காக ஒரு மண்ணு மேடு கட்டியிருக்கா, வரப்புன்னு பேரு. அது யாருக்கும் சாசனம் பண்ணலை. அந்த வரப்பில் சண்டை வந்துட்டான். இவன் சொல்கிறானா என்ன சேர்ந்ததுன்னு இவன் சண்டை போடுறானா, அவன் என்ன சேர்ந்ததுன்னு சண்டை போடுறானா. பகவான் அப்பதான் சிரிக்கிறார், மண்ணுக்கு சொந்தம் கொண்டாடுறியடா. பகவானால் சிருஷ்டிக்கப்பட்ட உலகத்தில் அதே மாதிரி இந்த வரப்பு கட்டினா தானே தெரியும். அதுக்காக சொல்லிட்டு அஸ்திவானவேதி திக்ஷ்வதி காஷாம் கரோதி, இருக்கா இல்லையா யார் சார் கண்டான்னு கேட்டது. பரலோகம்னு ஒன்று இருக்கா இல்லையா, உபயோர் லோகயோர் அபிஜித்யை, 2 லோகத்திலையும் உனக்கு க்ஷேமங்கள் கிடைக்கணும், 2ம் தனித்தனியான ஒரு விபாகமாக பண்ணி யஜ்யங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு நீ பண்ணுற. பரலோகம்னு ஒன்று இருக்கோ இல்லையோன்னு கேட்டுண்டு அதுக்கு பதில் சொல்லிட்டு சத்தியமாக பரலோகம் இருக்கு அப்படின்னு பல காரிய காரணங்களை சொல்லி நிர்ணயங்கள் பண்ணுறது. எத்தனையோ லோகங்கள் இருக்கு, இந்த லோகம் மட்டும் இல்லை, ஏராளமான லோகங்கள் இருக்கு. 56 தேசம் மட்டும் இல்லை, எத்தனையோ பூமண்டலங்கள் இருக்கு, அண்ட சராச்சரங்கள் நிறைய இருக்கு. இப்படி நமக்கு தெரியாத பல விஷயத்தை பற்றி சொல்றது, நம்புறதும் நம்பாததும், என்னென்னலாம் பண்ணினா என்னென்ன க்ஷேமங்கள் கிடைக்கணும்னு சாதனத்தை சொல்றது. ஏனம் விதந்தி வேதேன தஸ்மாத் வேதஸ்ய வேததா, அலௌகிகமான உபாயத்தை போதிக்கக்கூடியதான ஒரு புஸ்தகம் தான் வேத புஸ்தகம்னு சாயணாச்சாரியார் சொன்னார். சௌக்கியத்தை அடையணும், க்ஷேமமாக இருக்கணும், சந்தோஷமான வாழ்க்கை அமையணும், நிறைய பணம் கிடைக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், நிறைய யசஸ் கிடைக்கணும், புகழ் கிடைக்கணும், இப்படிலாம் ஆசைப்படுறான். அதுக்கு என்ன வழின்னு தெரியல. இப்படிலாம் சௌக்கியமாக இருக்கணும், சுகமே பூயாது துக்கமே மாபூது, சௌக்கியமாக இருக்கணும், எனக்கு சுகமே இருக்கணும், 24 மணி நேரம் சௌக்கியமாக இருக்கணும், கஷ்டமே வரக்கூடாது. சரீர பிரயுக்தமான தலைவலி, வயிற்று வலி ஜுரம் போன்றதான ஆத்தியாத்மிக கஷ்டமும் வரக்கூடாது. ஆதி பௌதிகமான புயல் காற்று மழை இது மாதிரி கஷ்டமும் வரக்கூடாது. ஆதி தெய்வீகமான கஷ்டமும் வரக்கூடாது, சௌக்கியமாக இருக்கணும். ஆனால் அப்படி நடக்கிறது இல்லையே. இப்படியே சௌக்கியமாகவே இருக்கணும்னு நினைக்கிறவன் ஏதோ ஒரு சுகத்துக்கு சாதனம் நினச்சின்னு மாற்றி மாற்றி பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் லௌகிகமான உபாயங்களை அவலம்பிக்கிறான், இதனால சுகம் கிடைக்காது. அலௌகிகமான உபாயம்னு சில இது இருக்கு, லோகத்துக்கு அப்பாற்பட்டதான சில உபாயங்கள் இருக்கு, சுக சாதனம். இது எல்லாம் க்ஷயமான க்ஷீணிக்கக்கூடிய சுக சாதனம் இந்த லௌகிக உபாயங்கள். அலௌகிகமான வைதிகமான உபாயங்கள்லாம் அழியாத சுகத்துக்காக சாதனங்கள். அந்த உபாயங்களை நிறைய சொல்லியிருக்கு, அதுதான் வேதம்னு பேரு. அலௌகிகம் உபாயம் யஹா போதயதி சஹா வேதஹா, அலௌகிகமான உபாயம். அதனால தான் அந்த வேதத்தில் சொல்லப்பட்டது பூரா நமக்கு பிரமாணம், சாஸ்திரம். வேதம் தான் பிரமாணம், வேதத்தில் சொல்லப்பட்டபடி வாழ்க்கைகள் நடத்து அப்படின்னு ரிஷிகள் சொல்லியிருக்கா. இந்த வேதங்கிறது வேதத்தை சொல்லிகிட்டே இருந்தா போறோம். வேதங்கள் அப்படி என்னதான் சார் அலௌகிகமான உபாயம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டா, வியாதி வருது ஒரு விஷயம், சில விஷயம் சொல்லும். டிபின்னு ஒரு வியாதி, எலும்பை உருக்கக்கூடிய நோய். இது வியாதி வந்துட்டா என்ன வைத்தியம்னு இவ சொல்றா. வியாதி வராமல் இருக்கிறதுக்கு எப்படி எப்படிலாம் வாழ்க்கையை நடத்தணும்னு வேதம் சொல்றது. சொல்லிட்டு இந்த புதுசான ஒரு வியாதியை உண்டு பண்ணி கொடுக்குறார். யாருன்ற பிரம்மா. பிரம்மா லோகத்தை ஒண்டி சிருஷ்டி பண்ணலை, வியாதியும் அவர் தான் உற்பத்தி பண்றார். பிரம்மான்னு சொல்லக்கூடிய இந்த பிரஜாபதிக்கு 33 பொண்ணா. வேதம் சொல்றது பிரஜாபதேஸ்திரயஸ்திரிகம் சத்து ஹிதர ஆசன், 33 பொன் குழந்தையை பெற்று விட்டார் அவர். பொண்ணை பெற்றா கட்டாயம் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அப்பாவுடைய கடமை. இவர் எவ்வளோ பெரிய யோகீஸ்வரராக இருக்கலாம், சித்த புருஷனாக இருக்கலாம், அப்படியே பொண்ணை குடும்பத்தில் விட்டுட்டு இவர் கிளம்பிடக்கூடாது. ஞானம் வந்தால் கூட இந்த பொண்ணை சரியான இடத்துல ஒப்படைச்சிட்டு தான் இவர் கிளம்பணும்.
குடும்ப பொறுப்புகளை இவர் முடிச்சுட்டு தான் புறப்படணும் சாஸ்திரம். அதனால தான் மைத்ரேயி யாக்ஞவல்யர் தம்பதிகள், யாக்ஞவல்ய மகரிஷி விரக்தி குடும்பத்தை விட்டு வெளியில் போனார். 2 பத்னி அவருக்கு. மைத்ரேயிங்கிற ஒரு பத்னி குடும்பத்தை விட்டு கிளம்பும்போது பத்னியை கூப்பிட்டு சொன்னார், மைத்ரேயி குடும்பத்தில் குழந்தைகள்லாம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோ, நான் தபஸ் பண்ணுற போகிறேன் அப்படின்னு சொன்னார். அவர் கேட்டா, எங்கே போகிறேன், என்ன எதுக்காக போகிறேன்னா, இல்லை சுகத்தை அடையிறதுக்கு போகிறேன்னா. சௌக்கியமாக தானே இருப்போம் குடும்பத்தில், இப்போ என்ன சுகத்துக்கு குறைச்சல் அப்படின்னு கேட்டால், இல்லைப்பா இதெல்லாம் அழியக்கூடிய சுகம், அமிர்தத்துவம்னு ஒன்று இருக்குது, அழியாத சுகம்னு ஒன்று இருக்குது, சாஸ்வத சுகம், அதை தேடி போகிறேன். எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னார். அவள் சொன்னா, வேஷா போங்கோ, அதுக்கு பின்னாடி ஒரு காரியம் பண்ணுங்க, உங்களை நம்பி நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன், உங்களுடைய பத்னி நான், நீங்கள் என்ன சுகத்தை அடையணுமோ அந்த சுகத்தை முதல்ல எனக்கு ஏற்பாடு பண்ணுங்க ஐயா, அப்புறம் நீங்கள் தபஸ் பண்ண போகலாம். அந்த காலத்தில் அவன் சொன்னா, மைத்ரேயி நீங்கள் என்னமோ சாஸ்வதமான சுகம் பிரம்ம விசாரம் பண்ணினா கிடைக்கும், அந்த பிரம்ம விசாரம் பண்ணுறதுக்கு போகிறேன்னே முதல்ல அந்த சாஸ்வதமான சுகத்துக்கு எனக்கு வழி பண்ணுங்க, நீங்கள் அப்புறம் அந்த சாஸ்வத சுகத்தை அடையலாம். திரும்பிட்டாருன்னு திரும்பிட்டு உபதேசம் பண்ணுறார். மைத்ரேயி ஜனக யாக்ஞவல்ய சம்வாதம்னு நிறைய சொல்லப்பட்டிருக்கு பிருகதாரண்யக உபநிடத்தில். நிறைய பிரம்மத்தை பற்றி பத்னியை உட்காந்து வச்சு நிறைய அத்தியாத்ம விஷயங்களை போதிச்சு அவளுக்கு ஞானம் வரும்படி பண்ணிட்டு அப்புறம் இவர் ஞான மார்க்கத்தை பிரவேசிச்சார் இல்லையா. குடும்ப கடமைங்கிறது ரொம்ப முக்கியம். காலவர்ண ஒரு மகரிஷி 365 பொண்ணு பிறந்துடுத்து அவளுக்கு, அவருக்கு இல்லையா, 365 பொன் குழந்தை. கவலைப்பட்டார், அடாடா இத்தனை பேரையும் நான் யாரை இங்கே நான் மாப்பிள்ளையை தேடி கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். பெருமாள்கிட்ட போனார், பிரார்த்தனை பண்ணினார், என்ன வேணும்னார், நல்ல மாப்பிள்ளையாக கிடைக்கணும் அப்படின்னு கேட்கக்கூடாதோ. பெருமாள் சுந்தர புருஷனாக நிற்கிறார், சர்வாலங்கார பூஷிதனா மகாவிஷ்ணு. அவரை பார்த்த உடனே ஒன்ன மாதிரியே மாப்பிள்ளை வேணும்னார். பெருமாள் சொன்னார், என்ன மாதிரி மாப்பிள்ளை வேணும்னா நான் தான்ப்பா கல்யாணம் பண்ணி வைக்கணும், கொடுத்துட்றேன்னு. 365 பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தார். நித்திய கல்யாண பெருமாள்னு பேர். திருவிடந்த க்ஷேத்திரத்தில் இருக்கார் அவர். காலவ மகரிஷி கல்யாணம் பண்ணி டெய்லி கல்யாணோத்சவம் அவருக்கு மடியில் தூக்கி வச்சுருக்கார். குடும்ப கடமைகள்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால இந்த பிரஜாபதி 33 பொண்ணையும் பெற்றுவிட்டு, பிரஜாபதே ஸ்திரகஸ்திரகம் சத்துஹிதர ஆசன்னை தாசோமாயராஜ்ஞே ததாது. 33 பேரையும் அவளுடைய யூனிட்டி, அவளுடைய ஐக்கமத்தியம் அதை பார்த்தார். குழந்தைகளா கல்யாணம் பண்ணி தரட்டுமான்னார். அவா சொன்னார், நாங்கள்லாம் சகோதரிகள் ஒன்றாவே பிறந்து ஒன்றாவே விளையாடி ஒன்றாவே இப்படியே வளர்ந்துருக்கோம், பிரியறதுக்கு மனசு இல்லை, கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா இங்கே எல்லாரையும் ஒரே குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி கொடுங்கோன்றார். சரின்னார் அவர். தாசோமா ஜராஜ்ஞே ததாது. சந்திரனை கூப்பிட்டார். சந்திரன் தான் அழகு. அழகுன்னு சொன்னால் சந்திரனுக்கு மிஞ்சி அழகு கிடையாது, சந்திரனால தான் அழகே வரும். அதனால சந்திரனுடைய அழகை பார்த்து மயங்கி 33 பொண்ணையும் சந்திரனுக்கு முறையாக கல்யாணம் பண்ணி கொடுத்தார். சந்திரன் என்ன பண்ணினா 33 பத்னிகள். எல்லாரையும் ஜாக்கிரதையாக பட்சபாதமே பார்க்கக்கூடாது. பல சிஷ்யர்கள் இருந்தாலும் எல்லா சிஷ்யார்ட்டையும் ஒரே மாதிரி தான் நடந்துக்கணும். பல புத்திரர்கள் இருந்தாலும் எல்லா புத்திரர்கள்ட்டையும் ஒரே மாதிரி தான் நடந்துக்கணும். பல சகோதரர்கள் இருந்தாலும் எல்லா சகோதரர்கள்ட்டையும் ஒரே மாதிரி தான் நடந்துக்கணும். பல பத்திரிகள் இருந்தாலும் எல்லார்ட்டையும் ஒரே மாதிரி தான் நடந்துக்கணும். ஆனால் அப்படி நடந்துக்கலைன்னா என்ன ஏற்படும்ங்கிறது இந்த கதை சொல்கிறது. பாரபட்சம் காமிச்சா என்ன ஆகும் இல்லையா. இந்த பத்திரிகைகள் விட்ட பாரபட்சம் காமிச்சார் அவர். இந்த 33 பேரில் ரோஹிணின்னு ஒரு நட்சத்திரம். அந்த ஸ்திரீகிட்ட ஒண்டி ரொம்ப பிரியமா இருந்தார். தாசாகும் ரோஹிணி முபைது. பாக்கி பேர்லாம் லட்சியம் பண்ணவே இல்லை. அந்த குழந்தைகள்லாம் பார்த்தா என்ன பண்ணுவா, யார்கிட்ட போய் சொல்றது. ஆத்துக்காரரை பற்றி இன்னொருத்தட்ட குத்தம் சொல்ல மாட்டா. அந்த காலத்தில் எங்கள் ஆத்துக்காரர் அப்படி பண்ணுறா, இன்னொருத்தர் பண்ணா இன்னொருத்தட்ட போய் குத்தம் சொல்லுவாளா. பத்திவிரதைகள் சொல்ல மாட்டா.
பின்ன யார்கிட்ட போய் சொல்றது? அவரோ திருந்த போறதில்லை. ரொம்ப நாள் வெயிட் பண்ணி பார்த்தா இவா பக்கம் திரும்பவே இல்லை. ரோகிணி நட்சத்திரத்தோடையே சந்திரன் பிரியமா இருக்கானே தவிர மற்ற பத்திரிகளை லட்சியம் பண்ணவே இல்லை. தாசாகும் ரோகிணி உபைது தாயீர்ஷ்யம் தே புனரகச்சன்னு. அப்பதான் இந்த 32 ஸ்திரீகளும் சேர்ந்து ஒரு உபாயம் கண்டுபிடிச்சாலாம். தன்னுடைய ஆத்துக்காரரை வழிக்கு கொண்டு வரணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்கு. என்ன வழின்னார்? மூட்டையை கட்டின்னு பிறந்த ஆத்துக்கு போயிடணும் அப்படிங்கிற ஒரு ஃபார்மெட்டை கண்டுபிடிச்சவா அவ தான். உடனே எல்லாத்தையும் தூக்கிட்டு அப்பா ஆத்துக்கு போயிட்டா. வேற யார்கிட்ட போய் சொல்லுவா? விட்டுட்டு கிளம்பி போயிட்டா. சொல்லாம கிளம்பி போயிட்டா. கர்த்தனை எதிர்பார்த்தா காணும். தாயி ரிஷ்யம் தே புனரகச்சன்னு. இதே மாதிரி சொல்லிக்காம ஆத்துக்கார விட்டு பிறந்தாத்துக்கு போனா அப்புறம் என்ன நடக்கும்னு வேதம் சொல்றது. அப்புறம் என்ன நடக்கும்? தன்னால வழிக்கு வந்துருவான் ஆத்துக்காரர். பின்னாடியே போறானா. தா அன்வைஹீதே. ஓடினா பிரஜாபதிட்ட போய் மன்னிப்பு கேட்டான். வாங்கோ வாங்கோன்னு கூப்பிட்டான். அவர் வந்தார். என்னப்பா அப்படி பாரபட்சமா நடந்துக்கிறேன்னு குழந்தைகள்லாம் வருத்தப்படுறா. உன்னை நம்பி வாணிகிரகணம் பண்ணி கொடுத்தேன், நான் கன்னிகாதானம் பண்ணி கொடுத்தேன், இப்படி பண்ணிட்டு ஏன்னார். ஏதோ தெரியாம நடந்து போயிடுதே, என்ன மன்னிச்சுங்கோ. லோகத்துல என்ன நடக்கிறதோ அதான் வேதம் சொல்றது. தாயீர்ஷ்யந்தே புனரகச்சந்தா அன்வைதே தா புனரயாச்சத தா அஸ்மைன புனரததாத் சோப்ரவீத்வரம் வ்ரணீஷ்வ அதமே புனர்தேஹீதி. முதல்ல கொடுக்க மாட்டேன், அனுப்ப மாட்டேன்னார். அப்புறம் ஏதோ சமாதானப்படுத்தி சரி இனிமே ஜாக்கிரதையா அவளுக்கு மனசு கோணாம நடந்துக்கோன்னு எல்லாரையும் மறுபடியும் அனுப்பிச்சு வச்சார். பெத்த அப்பா என்ன பண்ணுவார்? சமாதானம் பண்ணி அனுப்பி வைக்கணும். அதுதான் அப்பாவினுடைய ஒரு பொறுப்பு. ஆத்துக்கு வந்துட்டா கண்ணை கசக்கின்னு வந்துட்டான்னா ஆமாம்மா நீ வந்ததுதான் சரின்னு தூபம் போட்டுன்னு இருக்கக்கூடாது இல்லையா? அதனால அவளுக்கு பார்த்து கொஞ்சம் காலத்தை அபேட்சிச்சு எந்த சமயத்தில் அவளுக்கு சொன்னால் புரியுமோ ஜாகிரதையாக தர்மத்தை உபதேசம் பண்ணணும். அப்பா அம்மாவாக இருக்கிறவா எது தர்மமோ அதை சொல்லணும். அதே மாதிரி சொல்லி இந்த குழந்தைகளை மறுபடியும் திருப்பி அனுப்பிச்சி வச்சார். அனுப்பிச்சி வச்சா என்னாச்சுன்னார்? பழையபடி பிரியமா இருந்தான்னார். பழையபடியே தான் பாரபட்சத்தோடு இருந்தாலும் மறுபடியும் சந்திரன் வந்து ரோஹிணிகிட்டே இருந்தான். தாசாகும் ரோஹிணி மேவோ உபைத்து ரோஹிணி மேவ உபைத்து. அப்பதான் பிரம்மாவுக்கு கோபம் வந்தது. நம்ம குழந்தைகளை போய் இவ்வளோ சிரமப்படுத்துறானே, அதுக்கப்புறம் என்ன வழி? சாபம் கொடுத்தார். மாப்பிள்ளைன்னு பார்க்க மாட்டாளாம், தண்டிக்க ஆரம்பிச்சிருவாளாம் மாமனார். ஒரு அளவு தான் பொறுமையா இருப்பா. அதுக்கப்புறம் தான் சிக்ஷா ஆரம்பம். முதல்ல சாமம் தானம், அப்புறம் தண்டம் தான். பார்த்தார். என்ன பண்ண? தங்கிட்ட தபஸ் இருக்கு. பிரம்மா எதை வேணாலும் சிருஷ்டி பண்ணலாம். பிரம்மானா சிருஷ்டிகர்த்தா இல்லையா? சதுர்முக பிரம்மா, பிரஜாபதிங்கிற ஒரு பிரம்மா தானே. அதுக்காக என்ன பண்ணினார்? புதுசாக புத்தம் புதுசா ஒரு ஜீவனை சிருஷ்டிக்கிற மாதிரி புத்தம் புதுசா ஒரு வியாதியை சிருஷ்டி பண்ணார் அவர். தஞ்சக்ஷ்மார் சத்ராஜா நஞ்சக்ஷ்மார் அதிதி தத்ராஜ யக்ஷ்மஸ்ய ஜென்ம. அப்பதான் ஜென்மா வருது அந்த ராஜயக்ஷ்மாங்கிற ரோகத்துக்கு. யக்ஷ்மானா யக்ஷ்ம ரோகம், டிபி. ராஜயக்ஷ்மாங்கிறது பெரிய ரோகம். அது அந்த ரோகம் என்ன பண்ணும்? உடம்புல இருக்கிறதே தெரியாது. திடீர்னு உடம்பு வந்து அந்த எலும்பு தேஞ்சுட்டே இருக்கும். சதை அப்படியே இருக்கும், ரத்தம் அப்படியே இருக்கும். உடம்புல எலும்பு ஒண்டி தேஞ்சு போயிடும். உள்ளுக்குள்ள ஓடுற எலும்பை ஒண்டி அரிக்கும் அது இல்லையா? அது ராஜயக்ஷ்மானு பேரு. அதை கொடுத்துட்டாராம். தத்ராஜ யக்ஷ்மஸ்ய ஜன்ம யத் பாபி யானபவத் தத் பாப யக்ஷ்மஸ்ய யஜ்ஜாயாப்யோ விந்தத் தஜ்ஜாயேம் யஜேவமேதேஷாம் யக்ஷ்மானாம் ஜன்ம வேத. இப்படி சொல்லிட்டு வேதம் சொல்றது, இதே மாதிரி பத்னிகிட்ட பாரபட்சம் பார்க்கிறவன் எல்லாருக்கும் இதே கதை தான்டா. இந்த ரோகம் யாருக்கு வருதோ அவன் இந்த ஜென்மாலையோ போன ஜென்மாலையோ இதே மாதிரி ஒரு பாரபட்சத்தோட ஒரு குற்றத்தை பண்ணியிருக்கான் அப்படின்னு தீர்மானம் பண்ணிக்கோ. இல்லாட்டா அவனுக்கு இவ்வளோ பெரிய மகாரோகங்கள்லாம் வராது. அதனாலதான் சந்திரன் க்ஷீணிக்கிறான்னு. கிருஷ்ணபட்சத்தில் க்ஷீணிப்பானே, சூரியன் க்ஷீணிக்கிறானா? அதே மாதிரிதான் சூரியன் இருக்கான். செவ்வாய் புதன்கள் குரு எந்த கிரகமும் க்ஷீணிக்கிறது இல்லை, தேயறதே கிடையாது. நவகிரகங்கள்ல சந்திரன் ஒண்டிதான் தேஞ்சி வளர்றான். காரணம் என்ன? இந்த ரோஹிணிகிட்ட மோகிச்சு மற்றவர்களை சிரமப்படுத்தினா இல்லையா?
அதனால எல்லார்ட்டையும் பாரபட்சம் பார்க்காதீர்கள்னு வேதம் சொல்றது. வேதம் நமக்கு என்ன சொல்றது? சிஷ்யர்களுக்குள்ள வேறுபாடு பார்க்காதே, சகோதரர்களுக்குள்ள வேறுபாடு பார்க்காதே, நண்பர்களுக்குள்ள வேறுபாடு பார்க்காதே, உறவினர்களுக்குள் வேறுபாடு பார்க்காதே. எங்கேயுமே பாரபட்சம் பார்க்கப்படாது. பார்த்தா டிவி தான், பார்க்காதே அப்படின்னு சொல்லியிருக்கு. கடைசியில் எப்படி முடிச்சதுன்னா, இந்த ரோகம் முதல்ல பிரம்மாவனால தன்னுடைய மாப்பிளைக்காக சிருஷ்டி பண்ணி கிஃப்டா கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற கதையை எவத்தை தெரிஞ்சுக்கிறானோ அவனுக்கு இந்த ரோகம் வராது. யஜேவ மேதேஷாஞ்சக்ஷ்மானான் ஜன்ம வேத நைனமேதே யக்ஷ்மா விந்தந்தி ஏதே யக்ஷ்மா நவிந்தந்தி. இல்லையா? தெரிஞ்சுண்டா. இதே மாதிரி எதுக்கு சொல்றோம்? அலௌகிகமான உபாயம். இவனுக்கு வியாதி வரத்துக்கு இதுதான் காரணம்னு லோகத்தில் வச்சு நாம புரிஞ்சுக்க முடியுமோ? முடியவே முடியாது. லோகத்தில் அவன் சொல்லுவான், இந்த வியாதி வரத்துக்கு நீ அதை பண்ண, இதை பண்ண, அதை சாப்பிட்ட, எதை சொல்லுவான். இதெல்லாம் காரணம் இல்லை. உன்னுடைய சேஷ்டைகள், உன்னுடைய நடவடிக்கைகள், உன்னுடைய பாபங்கள், பாபகர்மா தான் காரணம் அப்படின்னு தெரியாததான பல உபாயங்களை நமக்கு சொல்றது இல்லையா? இன்னொரு இடத்த சொல்லிட்டு, அக்னி பகவான் தெரியும் நமக்கு. அக்னியில் ஹோமங்கள்லாம் பண்ணுறோம். அக்னின் தூதம் பிரணீமகேன்னு சொல்கிறோம். அக்னி தான் எல்லாருக்கும் தூதனாக இருக்க, எந்தெந்த அவிர்வாகத்தை தேவதைகள் கொண்டு கொடுக்குற. ஆனால் இந்த அக்னிக்கு இந்த சர்வெண்ட் போஸ்ட் போஸ்ட்மன் போஸ்ட் வரத்துக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னார், இவருக்கு இந்த அக்னி பகவானுக்கு 3 சகோதரால் உண்டா. அக்னேஸ்திரயோ ஜாயாகும் சோ பிராதர ஆசன், 3 அண்ணா. அக்னி பகவானுக்கு 3 அண்ணாமார்கள் உண்டு. தே தேவே 3 பேர் என்ன பண்ணார்? இன்னைக்கு அக்னி பகவான் எந்த காரியத்தை பண்றாரோ, என்ன காரியம் பண்றார்? பூலோகத்துக்கும் தேவலோகத்துக்கும் போயிட்டு வர்றார். அவர் பூலோகத்தில் வந்து ஹோமத்தில் யாராவது ஹோமங்கள் பண்ணினா அந்த ஹோமத்தை 1க்கு 100 மடங்கா மாற்றி, ஆயிரக்கணக்கான மடங்கா மாற்றி அந்தந்த தேவலோகத்தில் உள்ள தேவதைகளை கொண்டு சப்ளை பண்ணுறார். நமக்கு வரக்கூடிய தபால்லாம் நம்ம ஆற்றுக்கு கொண்டு வந்து கொடுக்குறான் பாருங்க, போஸ்ட்மன் தூதன்னு. இந்த வேலையை அக்னியினுடைய அண்ணாமார்கள் பண்ணிட்டு இருந்தார். மூத்த அண்ணா ஒருத்தர் இருந்தார், அவர் பண்ணிட்டு இருந்தார். கொஞ்ச காலம் ஆச்சு. என்ன ஆச்சுன்னார், அந்த அண்ணாக்கு ஏதோ வியாதி வந்தது, செத்து விட்டார்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல தேவதைகளுக்கெல்லாம். அப்பா அண்ணா ஏதோ காலமாயிட்டார், உங்கள் அண்ணா பண்ணிட்டு இருந்த வேலை நீ பண்ணுறியான்னு அடுத்த அண்ணாவை பண்ணுறேன். அவன்கிட்ட அந்த வேலையை தௌத்தியத்தை கொடுத்தார், தூத காரியத்தை அவர் பண்ணிகிட்டே இருந்தார். அவர் அபமிருத்தி வந்து போயிட்டார். மொத்தம் ரோகம் வந்து போனால் ஒருத்தர் அபமிருத்தி வந்து போயிட்டான். அதுக்கப்புறம் 3வது அண்ணாட்ட வந்தார். தேவதைகள்லாம் வந்தா, அப்பா ஏதோ சம்பவம், நீனாவது கொஞ்சம் நான் பார்த்துக்கிறேன். கொஞ்சம் காலமாச்சு, அவனும் அகால மிருத்தியில் போயிட்டான். அவ்வளவுதான். அடுத்தது என்ன ஆச்சுன்னா, அக்னி பகவான் பார்த்தார், அடுத்தது நம்ம தலையில தான் வந்து விட போறது. இவாள்கிட்ட தப்பிக்கிறது கஷ்டம். தே தேவேப்யோ ஹவ்யம் வஹந்தஹ பிராமீயந்த. பிராமீயந்தேன்னு செத்து விட்டார்னு அர்த்தம், மரணத்தை அடைஞ்சுட்டார்னு அர்த்தம். உடனே அக்னி பகவானுக்கு பயம் வந்துடுத்தோ. சோக்னிரபிபேது. என்ன பயம் வந்துடுத்தோன்னார், இத்தம் வாவஸ்ய ஆர்த்தி மாரிஷ்யதீதி. ஆர்த்திம் துக்கம், இத்தம் ஆர்த்திம். இப்படிப்பட்ட துக்கம் எங்க அண்ணாமார்களுக்கெல்லாம் என்ன துக்கம் ஏற்பட்டதோ அது எனக்கும் வந்துருமேன்னு கவலைப்பட ஆரம்பிச்சுட்டேன். இப்போ அடுத்தது என்ன நடக்கும்? தேவதைகள்லாம் ஒன்னா சேர்ந்து என்னை கூப்பிட்டு அனுப்புவா, தேவசபைக்கு போய் நிற்பேன். இந்த ஆயிடுமா உனக்கு அந்த போஸ்ட்டும்பா, என் தலையில வந்து விழுந்துடும், நானும் கிளம்ப வேண்டியதுதான். சனிலாயத்தை மாட்டேன்னு மறுக்க முடியாது. இந்திரனுடைய ராஜாஜ்ஞ சிரச்சேதம் பண்ணிடுவான். ஒரு காரியம் சொல்லி அவ கேட்டா நயமா கேட்பான், சரின்னு சொல்லணும். மறுத்து இப்போ நம்ம என்னத்தை பண்ண முடியும்? என்ன வழின்னு யோஜனை பண்ணினார். இவ கண்ணிலேயே படாம ஓடி ஒளிஞ்சுன்றதும் தீர்மானம் பண்ற. சனிலாயத்தை ஓட்டமா எடுத்தார், ஓடி விட்டார். தேவலோகம் பூரா தேடி தேடி பார்க்கறா, அக்னி எங்க அக்னி எங்கன்னு காணும். என்ன அவளுக்கு சர்வன்ட்டு ப்ராப்ளம். தேவதைகளுக்கு எல்லாருமே எஜமானனா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவா. ஒருத்தர் வேலை செய்கிற ஆசாமி கிடையாது தேவலோகத்துல. அதனால இவன் அக்னி பகவான் எங்க எங்கன்னு தேவலோகம் பூரா தேடினா காணும்.
மற்ற லோகமும் இது அந்தரிக்ஷ லோகத்தையும் தேடினா அங்கேயும் காணும், பூலோகத்தையும் தேடுறா, காணவே காணும். எங்கடா விட்டாருவர்? சூரியன் சந்திரன் உட்பட எல்லாரும் தேவலோகத்தில் இருக்கா. அவன் யார் கண்ணிலையும் படாமல், ஒருத்தர் கண்ணிலையும் படாமல் அக்னி பகவான் மறைஞ்சுட்டாலாம். எங்க போய் மறைஞ்சுட்டான்?